சார், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வரவேற்கக்கூடியது, நல்லது. ஆனால் இந்த காலத்தில், அதாவது 4 யுகம் சொல்கிறாங்க, அது விட்டுருவோம். இதிகாசத்துலேயே 4 யுகம் சொல்கிறாங்க. இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவன் பணம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதியாக வாழாத உட்காந்து அதை செய்யவே முடியாது. நீங்கள் வேணால் போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். பயங்கர கடனில் இருக்குங்க, தியானம் பண்ணுங்கள். அந்த கொஞ்ச நேரம் பின்னாடி வெளியே வந்தோடனே திரும்பவும் டென்ஷன் வரும். அப்போது பணத்தை பற்றிய அறிவு, பணத்தை கையாளுதல், அந்த நெறி ஆள்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது கற்றுக்கிட்டவன் தான் இந்த யுகத்தில் ஜெயிக்கிறான். அதை ஜெயிச்சவன் கடவுள்கிட்டையும் போகிறான். ஆமாம், அதனால் நம்ம கடவுள்கிட்ட போனால் கூட பணம் தேவைப்படுது. பணத்தை சரியாக வச்சா கடவுள்கிட்ட போக முடியும் இந்த யுகத்தில்.